மக்களவை தேர்தலுக்கு பிறகு ராகுல் காந்தி கைது செய்யப்படுவார்னு அசாம் மாநில முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ராகுல் காந்தி கைது செய்யப்படுவார் என்று அசாம் முதலமைச்சர் பிஸ்வாஸ் தெரிவித்திருக்கிறார். அதில் என்ன விசித்திரம் என்று சொன்னால், பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பிஸ்வாஸ் தான் கைது செய்யப்படுவாரே ஒழிய ராகுல் காந்தி அல்ல. இன்று தேர்தல் அறிக்கை சம்பந்தமான கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது. அது இந்த கூட்டம் எந்த அளவுக்கு முடிவுற்றது? என்னென்ன மாதிரி கருத்துக்கள் ஏறக்குறைய தமிழகத்தில் இருக்கிற அனைத்து தொழிற்சங்கங்கள், விவசாய சங்கங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், தனியார் துறை நிறுவனங்களை சார்ந்தவர்கள், கல்வியாளர்கள் எல்லோருமே கலந்து கொண்டார்கள். மோடி ஆட்சியில் எவ்வளவு சீர்கேடுகள் நடைபெற்றிருக்கின்றன, அவற்றையெல்லாம் எவ்வாறு சரி செய்ய வேண்டும் என்பதை எழுத்துப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை குழு தலைவர் சிதம்பரம் அவர்களிடம் கொடுத்திருக்கிறார்கள். ஆக்கப்பூர்வமான கருத்துகள் சொல்லப்பட்டன. நேரம் போனதே தெரியவில்லை. தமிழகத்தினுடைய அனைத்து தரப்பு மக்களுடைய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டார்கள். எனவே இவைகளெல்லாம் தேர்தல் அறிக்கையில் ஈடுகட்டப்படும், நிறைவு செய்யப்படும். 2019 எலெக்ஷன் அப்ப 2030க்குள்ள வறுமை இல்லா இந்தியாவை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனிஃபெஸ்டோல இருந்தது. ஆனா இப்போ 9 வருடங்கள் கடந்திருக்கு மோடி ஆட்சிக்கு பிறகு. அந்த 2030ன்றது தள்ளி போடப்படுமா காங்கிரஸோட எலெக்ஷன்? இல்ல, தேவைப்படாது. காரணம் என்னன்னா, இந்தியாவில் மிக சிறந்த பொருளாதாரத்தை கொடுத்ததே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தான். எங்களுடைய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாக 15 கோடி குடும்பங்களை 10 ஆண்டுகளில் வறுமை பிடியிலிருந்து நாங்கள் வெளியே கொண்டு வந்தோம். அதற்காக ஐநா சபையே எங்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கினார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவைகளை இன்னும் மேலும் துரிதப்படுத்துவோம். சிறந்த பொருளாதார கொள்கைகளை கொண்டு வருவோம். விவசாயிகளுடைய வருமானத்தை பெருக்குவோம். சுவாமிநாதன் கமிஷனுடைய அறிக்கையை நாங்கள் நிறைவு செய்வோம். புதிய தொழிற்கொள்கையை கொண்டு வருவோம். இவைகளின் மூலமாக நாட்டினுடைய பொருளாதாரம் மேம்படும். 10 ஆண்டுகளில் மீதம் இருக்கிற மக்களும் வறுமை பிடியிலிருந்து வெளியே கொண்டு வரப்படுவார்கள். கூட்டணி கட்சியில தான் இருக்கும், இருந்தாலும் நாங்கள் தனியாக தான் போட்டியிடுவோம் சொல்லிட்டு மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து பஞ்சாப் முதலமைச்சரும் சொல்லியிருக்காரு. இது கூட்டணிக்கு ஒரு பின்னடைவுன்னு நினைக்கிறீங்களா? தமிழகத்தில் எப்படி? எங்களுடைய கூட்டணிக்கு எப்பொழுதும் பின்னடைவு ஏற்படாது. நீங்க இவர்களெல்லாம் ஏற்கனவே எங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இடையில் ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். திரும்பவும் ஏதோ பிரச்சனைகள் இருக்கின்றன என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் எங்களுடைய தலைவர்கள் அதை சரி செய்வார்கள். வர இருக்கிற கூட்டத்தொடரில், அதாவது இந்தியா அலையன்ஸ் கூட்டத்தொடரில் இது குறித்து பேசப்படும். அவங்களெல்லாம் போய் கேட்கணும். நீங்க எங்க தலைவர்களை கேட்கணும். திருப்பூர்ல பத்திரிகையாளர் ஒருவர் மீது கொலைவெறி, அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நீங்க ஃபெடரல் செட்டப் என்பது, ஜனநாயகம் என்பது கருத்து சுதந்திரம் உள்ள ஒரு இடம். சில நேரங்களில் கருத்து சுதந்திரம் தவறாக கூட பிரயோகப்படுத்தப்படும். ஆனால் அதற்கு வன்முறை தீர்வாகாது. அந்த வன்முறை பட்டவர்த்தனமாக இருக்கிறது. அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். முறையான விசாரணையை நடத்தி அவர்கள் தண்டனைக்கு முன் கொண்டு நிறுத்தப்படுவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். பத்திரிகையாளர் பாதுகாப்பு சட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்தணும் சொல்லி பத்திரிகையாளர் கோரிக்கை வச்சிருக்காங்க. நான் சொன்ன கருத்து தான் அது. 28ஆம் தேதி காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த போறீங்க. இதுல எந்த மாதிரியான உங்களுக்கு சொன்னாங்களா? 28ஆம் தேதி பேச போறீங்களா? இல்ல, உங்களுக்கு எனக்கு சொல்ல இன்னும் உங்களுக்கு இல்லைங்களா? அது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சாதானே சொல்லுவேன். ஓகே.